மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்க போகிறது. இடத்திற்கு அதிபதி வந்து 9ஆம் இடத்திற்கு போகிறார். அதில் குரு, உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய பார்வை பதிகிறது. குரு, சனி, சந்திரன் இவங்க 3 பேருமே ஒரு திரிகோணத்தில் கனெக்ட் ஆகிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட்டு. குலதெய்வ அனுகிரகம், பூர்வீக வகையிலான அனுகூலங்கள் அது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்சால் ஒரு தடவை குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய பூர்வீகத்தை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அப்பா வகையில் நிறைய ஆதாயங்கள், தகப்பனார் மூலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் வர்றதோ, அது பணமாக இருக்கலாம், ஏதாவது பொருளாக இருக்கலாம், அது வந்து சேர்றதோ, பாட்டனார் வகையிலான பல அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவது அப்படிங்கிறது எல்லாமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன நற்பயன்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய எல்லா ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. சந்திரன் வந்து 9, 10, 11ஆம் இடங்களுக்கு பிரயாணம் பண்றார். குரு பார்வையிலே வேற இருக்கார். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 11ஐயும் பார்க்கிறார். இது வந்து ரொம்பவே வலுக்கூட்டக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்கிறது. 9ஆம் இடம்னு சொல்றது வந்து உங்களுடைய தொலைதூர பிரயாணங்களை குறிக்கும், இறைவனுடைய அருளை குறிக்கும். ஏதாவது நீங்க வந்து ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இப்போ கிடைக்கும். உங்களுடைய ஆச்சாரியா இருந்தாங்கன்னா அவரை போய் பார்த்துட்டு வாங்க. குரு கிட்ட போய் நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் வகையில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாமே அகலக்கூடிய காலகட்டம் இது. அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ அதற்கு எல்லாமே உகந்த காலகட்டம்.